ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு லேக்கா டெக் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராணி ஒண்ணு இல்ல, கார் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். நம்ம கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கார புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அப்படியே நம்ம கேமுக்குள்ள போலாம். அதுக்கு நம்ம பயப்பில்லை, எங்க ஆளைய காணோம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கர்ப்பம்பதியே சொல்லியிருப்பான். கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து டோர் எஸ்கேப் போட்டிருப்போம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க போய் எப்படி எஸ்கேப் ஆகிறதுன்னு பார்க்கலாம். வட 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 நீ கிளிக்கு சம்பவம் கன்ஃபார்ம். கிழிக்கு தானே சம்பவம். சரி பண்ணலாம் வாங்க. நம்ம முதல்ல போய் எதுவும் எஸ்கேப் ஆகிறது கிடைக்குதான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த பாத்ரூம்குள்ளே போய் பார்ப்போம். எதுவும் கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். இதில் எதுவும் இல்லை, இதில் கார்கி கிடக்கும், கார்கி இதில் இல்லை. சரி வாங்க. வந்துட்டு கேள்வி ஆமாண்டா பக்கத்தில் தான் இருக்கும்போது உடனே வந்துட்டு நமக்கு இங்கே பிளேயர்ஸுக்கு கிடச்சிருக்கு. ஒன்று பிளேயர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த பேட்லாக் எல்லாம் கிடைக்கும். கழிவு இருந்தால் வந்துட்டு நம்ம போய் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகேடா கர்ப்பம்பூச்சி, இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு கீழே ஒரு பாதை இருக்குது, அதை போயிடலாம். கார் இருக்க இடத்துக்கு என்ன இது இருக்கா, இங்கே இருக்குது. ரேஷனா என்னது கிடச்சிக்கிட்டா, இதை எடுத்துகிட்டு போய் காரண்ட்டை போட்டுட்டு கெளி விட்டு லாக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பார்த்து பொறுமையா போடா. அது வேற வெளியே வரணும், அதுக்கு நிக்க போது எதுக்க நினைச்சுனா அவ்வளோதான். பண்டைய பொண்ணு தர நம்ம மாட்டேன். இன்னைக்கு கை வேணா நம்மளை பிறக்கிறது. இன்னைக்கு நம்ம கேள்வியை கொண்டு லாக் பண்ணிடலாம். வா இல்லை அங்கே லாக் பண்ணுற இடம் இருக்குல்ல, கொண்டு லாக் பண்ணிடலாம். கேள்வியா போடா சீக்கிரம் லாக் பண்ணிடலாம். அப்போ நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றலாம். பெரிய வச்சுட்டு சுற்றுறது நடக்காத காரியம். காய்ஸ், நம்ம இந்த கேனை கீழே போட்டோம்னா சவுண்டு வரும் காய்ஸ். அதனால இந்த கெளிவு வந்து சவுண்டுக்கு இங்கே உள்ள வரும். உள்ள வந்தால் நம்ம வச்சு லாக் பண்ணோம்னா லாக் ஆகிடும். கெளிவி ஒரு 2 மணி லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேடி எடுக்கணுமோ தேடி எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் வரச்சொல்லு வந்து கெளிவிய தைரியம் வந்து இப்போ வரச்சொல்லு. வந்துட்டு வா உனக்கு இன்னைக்கு உள்ள லாக்கு கன்ஃபார்ம். இன்னைக்கு சொட்டை எப்படி எரிஞ்சு போயிருக்கேன், மடி எரிஞ்சு சாவ போகிற. நீ வா. எரிஞ்சு சாவுதே என்னமோ. 2 மணி கெளிவு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதும். நம்ம எதுவும் தேடி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவு நம்ம போய் இந்த இதில் ஓப்பன் பார்க்கலாம் இருக்கான்னு. வெப்பன்கி போடு. வெப்பன்கி உடனே கிடச்சிட்டு. வெப்பன்கியா? வா எடு. வெப்பனை எடு முதல்ல. எங்கே உள்ள வச்சு ஆஃப் பண்ணாச்சு. வெப்பனை வச்சு போனோட மாடு வந்துச்சுன்னா இன்னைக்கு கெளிவிக்கு சம்பவம் தான். இன்னைக்கு பண்ணலாம்டா சம்பவம் பண்ணலாம்டா. போடுற கெளிவி நம்மளை வச்சு தான் சம்பவம் பண்ணாமல் இருந்தால் சரி. நம்ம போய்ட்டு முதல்ல வெப்பனை எடுத்து கெளிவியை போடுறதோட நமக்கு மெயின் இந்த இது வாயெல்லாம் வரதா குளருது. அதுக்கு முன்னாடி புக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ வெப்பனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு முதல்ல புக்கு எடுத்துகிட்டு வச்சிடலாம். அப்போ தான் ஸ்பைடருக்கு கீழே ஓப்பன் ஆகிடும்னா ஸ்பைடருக்கு வந்துடும். ஸ்பைடருக்கு இருந்தால் தான் கீழே ஸ்பைடருக்கு இடத்துக்கு போக முடியும். அதனால் நம்ம முதல்ல புக்கை கொண்டு வச்சிடலாம். சரி வா எடுத்துட்டு கொண்டு வச்சிடலாம். அப்புறம் அந்த வெளியே வந்துட்டு அப்புறம் அந்த வந்துடும். கொண்டு வச்சு டக்குனு வந்து வெப்பனை இடம் முதல்ல வெளியே வந்துட்டு அப்புறம் வெளியே நம்ம போட்டுக்கலாம். ஆமாண்டா காய்ஸ், இதை ஆன் பண்ணிட்டோம்னா இது ஓப்பன் ஆகிடுங்க. ஓப்பன் ஆகி இந்த புக்கை கொண்டு வச்சோம்னா அந்த இருக்கு பாருங்க, அதை அப்படியே ஸ்பைடருக்கே மாட்டோம். அதில் பொண்ணு இடமா ஸ்பைடருக்கு எடுத்துக்கலாம். கீழே கார்டு இன்ஜின் பாட்டு இருக்குது, நம்ம அதை அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல போயிட்டு வெப்பனை எடுப்போம். வெப்பனை எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் தான் மெயின். ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே எடுத்தோம்னா கீழே போய் திறந்த பார்த்தா கிடைக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துப்போம். இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறது தான் உனக்கு மேட்டர் இல்லை, கெளிவியே போடணும். சரிடா நான் போண்டா. முதல்ல போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருவோம். கொஞ்சம் கெளிவி வரதுல பாதி வேலையை முடிச்சு வச்சுட்டோம்னா அப்புறம் எல்லாம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். குறி பார்த்து அடிக்க தெரியுமாவா? என்னடா கேட்டா நீ பார்த்தில்ல? இப்போ அடுத்து இன்னொரு இடம் தான் காட்டுற மாதிரி உனக்கு. வா. எங்க இந்த கிளியில வரணும் வந்திருக்கணுமே. போடலாம் பார்த்தா வர மாட்டேங்குது. நம்மள்கிட்ட கையில கண்ணு இருக்கப்பதான் வராது. அது வெப்பனை வச்சு போடலாம் பார்த்தா வரைய மாட்டேங்குது. மற்ற நாளும் ஒடியாரம் பின்னாடி உருவாண்டிட்டே இருக்க முடியாது. வரும் நம்ம முதல்ல அதில் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். முதல்ல என்ன கேமரா இருக்குது. ஓகே சூப்பர், கேமரா கிடச்சிக்கிட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். போயிட்டு முதல்ல கண் எடுத்தோடனே மேலே போட்டு வந்துடலாம் முதல்ல. அப்புறம் கேமரா வந்து அப்புறம் மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். கண்ணை உடனே மறுபடியும் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கீழே வர வேண்டியதாக இருக்கும். பார்த்து போ. என்ன உள்ள கிடக்கு? அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நமக்கு தேவையான பொருள் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். உள்ளது இருக்கா? உள்ள ஒன்றும் இல்லை.
ஓகே சரி வா நம்ம இங்கே போட்டுதே நம்ம போய் கீழே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். போவா இங்கேறா கேள்வி வந்தா வந்துட போது வந்துட்டா அந்த வந்துட்டு பாரு சொன்னானே போட்டு தாக்குறா பரவாயில்லையே சிஷியை நிரூபிச்சிட்டியா நீ போடு. யார் உங்கள் சிஷியனா? ஓ சரி சரி சொல்லுங்கள். நம்ம முதல்ல போய் கீழே போய் கேமரா எடுத்துகிட்டு வந்துடலாம். கேமரா எடுத்து வந்தோம்னா மேலே 2 இடத்துல கீழே இருந்த அங்கனையும் உடச்சி பார்த்துட்டு மேலேருந்து கடைக்கு கிளம்பி பார்த்துடலாம். எடுத்துருவான் நான் சொல்லி கொடுத்த விளையாடுறதுனால எல்லாம் விளையாடு இருக்காங்க. போய் எடுத்து என்ன எங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உடச்சு விடு. என்ன இல்லை கேள்வி மண்டையில விழுந்து போய் உடஞ்சி ஒரு பெரிய கால் பறக்குது மேலாக. நமக்கு இது போய் தேவைப்பட்ட வந்து எடுத்துக்கலாம். நம்ம மேலே போவோம். மேலே ஒரு இடம் உடைக்கிற இடம் ஒன்று இருக்குது. அங்கே போய் உடச்சி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. இங்கே வெப்பன் இங்கேயே கிடக்கட்டும். தேவைப்பட்ட வந்து எடுத்துக்கலாம். சொட்ட கிழவி நீ கண்ணுல பற்றாத. பட்டினாலே சோழி முடிஞ்சது. ஓடி ஒளிஞ்சி எங்கேயாவது. இதெல்லாம் நாங்க தான் உன்னை கண்டு பயந்து ஒளிஞ்சங்க. இப்ப நீ ஒளிய வேண்டிய நேரம் வந்துட்டு பார்த்து சூதாரம் நடந்து எங்கள்கிட்ட. டேய் செவனேன்னு வாயை வச்சுக்கிட்டு வாடா. ஏன்டா நீ வேற அது எதோ 2 வாட்டி போட்டோம்போ அதுக்காண்டி அது என்ன இதாகிடுமா? நம்மளை பார்த்துச்சு நம்மளை போட்டு இருந்தேன்னு பார்த்துக்க. டேய் போடா பயப்படாதடா. நான் இருக்கேன்டா நான் பார்த்துக்கிறேன்டா. யார் நீயா? நீ தானே கிளிவி வந்தால் ஓடுற முதலாக இருப்பா. நீ பார்த்துக்கிறியா? சொல்லு எதுனாலும் சொல்லு. அப்ப அப்படிதான் இருக்கும். என்ன பண்றது கேள்வியை போட்டாச்சுல்ல அதான். கேள்வியை போட்டாச்சா? சரி நமக்கு கார்கி கிடச்சிருக்கு. கார்கி தூக்கி போட்டுடலாம். போட்டு நம்ம அந்த இதை எடுத்து பழைய வச்சுட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள விரிஞ்சு இருக்குது. சரி ஓகே நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ என்ன பண்ணுறது? சரி கார்கி எடுத்துகிட்டு போயிடணும் நம்ம கீழே. அங்கே உள்ள போனாலும் இப்போ விரிஞ்சு எடுக்க முடியாது. ஆனால் கட்டுக்கு பிளேயர் வேணும். கட் பண்ணால் தான் எடுக்கலாம். சரி இப்போ நம்ம இது வழியாக பாத்ரூம் வழியாக குளிச்சிடலாம். நான் சுற்றி அடிச்சு போயிட்டு இருக்கு. ஷார்ட்கட் வழியாக வெளியாகிடலாம். நம்ம இதில் என்ன வச்சுருக்காங்க? இதில் ஒன்றும் இல்லையே. மறந்துட்டேன். லைட்டாக மறந்துட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது? ஏற்கனவே பார்த்தது ஞாபகம் இல்லை. சரி பரவாயில்லவா போயிட்டு கீழே இது திறந்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கார்கி போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. போட்டு தர்பூசணி. என்ன தர்பூசணி சாப்பிட்றியா? தர்பூசணியா? நல்லா இருக்குமே. தர்பூசணி கிழிக்கு கொடுத்து ஓடுமா நம்ம? கிழிக்கு நீ வேற வாங்கியாந்து கொடுத்துக்க. தேவையை எடுத்துகிட்டு வெட்டி பார்ப்போம் உள்ள எதாவது கிடைக்குதான்னு. சரி போய் வெட்டு. என்ன கிளி அதுக்குள்ள வந்துட்டு வராதுன்னு பார்த்தா ஓரா வாய் வேற பேசாச்சு. கிளியை மட்டும் போட்டதான் அவங்களுக்கு. என்ன கரப்பாம்பூச்சி பம்புற மாதிரி இருக்கு. இது என்னது? ஸ்பார்க்கி. ஓகே ஸ்பார்க்கிங் கிடச்சிக்கிட்டு கிளி ஒண்டியும் இல்லாமல் இருந்தால் சரி. இந்த சவுண்டுக்கு இந்த பக்கம் வந்திருக்கோம். வெட்டின சவுண்டுக்கு நம்ம இந்த பக்கம் போனாங்க இருக்காது. கிளியை வந்து பம்புறான யார் நானா? அது அப்பப்போ இப்படிதான் இருக்கும். கண்டு பாவி ஏன் எங்க இருந்து வந்துச்சு இந்த கிளி வைப்பேன். பார்த்து பொறுமையா போட்டுதாடா. வந்து போட்டு விட்டுறா அன்னைக்கு நம்மள. என்ன கரப்பாம்பூச்சி? என்ன ஆத்த அடிச்சாடி என்ன சொல்லுது? ஆத்த அடிச்சாடி என்ன சொல்லுதா? பார்த்து பொறுமையா போட்டுதாடா. அதுண்டா ஏன்டா நீ போய் போடுற? நான் இங்கே வந்திருக்கணும்னு நினச்சேன்டா. சவுண்டுக்கு வந்திருக்குன்னு நினச்சிட்டு போனால் அது அங்கே இன்னும் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல விட்டு பார்த்துக்கலாம். இன்ஜின் பாட்டு கிடச்சிருக்கு. நம்ம அதை கொண்டு இன்ஜினில் செட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்பார்க்கி அங்கே தான் கிடக்கு. அதையும் எடுத்து வச்சிடலாம். கிளி வண்டியும் வராமல் இருந்தால் போதும். பார்த்து பொறுமையா போ. அது வேற வந்துட போது. வந்துச்சுன்னா அது வேற இங்கே அடி வாங்கலாம் முடியாது நம்மளால. எனக்கு கொஞ்சம் பயமாக தான்டா இருக்குது. பார்த்தாண்டா போக வேண்டியதாக இருக்குது. இது வேறு மணி வேறு அடிக்குதப்ப. என்ன ஒரு 2 வாட்டி போட்டோன்னா கிளியே அசால்ட்டாக நினச்சா வந்து போட்டுட்டே நம்மளை. இதெல்லாம் உள்ள நிற்காம இருந்தா சரி. இந்த வயசான காலத்துல எங்கேயாவது படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அது எடுக்க மாட்டேங்குது. நம்மளை போட்டது தான் சுற்றுது. அது சுற்றுற போய்ட்டு சுற்றட்டும். நம்ம அந்த இன்ஜின் பாட்டை செட் பண்ணிவிட்டு நம்மளை அடித்த இடத்துல தான் அந்த ஸ்பார்க்கி கிடக்கும். அதையும் எடுத்தாந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன தேவை? பேட்ரி வேணும். பேட்டரியும் பேட்லாக்கியும் தான் இன்னும் கிடச்சிட்டுனா அந்த கிளிக்கு டிமிக்கி கொடுத்து கிளம்பிட்டு தான் இங்கே இருந்து இது தள்ளி விட்ருவோம். தள்ளி விட்டு சவுண்டுக்கு வரட்டும். நம்ம அதை கொண்டு செட் பண்ணிவிட்டு உள்ள கிளியை வச்சு லாக் பண்ணுறதான வேலையை பார்க்கலாம். செட் பண்ணியாச்சு. கார்கி கிடக்கு. ஓகே கார்கியை வச்சு உள்ள லாக் பண்ணிடலாம். அதை ஓப்பன் பண்ணி கார்கியை உள்ள போட்டோம்னா சவுண்டுக்கு நல்லா உள்ள உருவாகும். உள்ள வந்தானே வச்சு லாக் பண்ணிட்டு தான் உள்ள வரச்சல்டா. கிளிவை நீ உள்ள வச்சு லாக் பண்ணாதான் ஆகும். என்ன கொஞ்சம் கேட்க உடச்சா நம்மளை போட்டுட்டு கிளிவை நம்ம போடுறோம். போடு. எங்க ஆளக்கானோ வரக்கானோ ஏன் பயந்து ஒழிஞ்சிட்டா போயிட்டு? வந்துட்டான். கிளி வருதுடா.
நம்மளோட பாத்திர போது ஒளிஞ்சிக்க. அப்பா வாயை பொழந்துக்கிட்டே போ, உனக்கு நீ உள்ள வச்சு வெயிட்டு வைக்கிறாங்கப்பா. மறுபடியும் கிளியை உள்ள வச்சு லாக் பண்ணியாச்சு காய்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கேஸில் எடுத்து உள்ள ஊற்றிடுவோம். இதை ஃபுல் பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. மறுபடியும் இன்னும் பேட்டரியும் பேட்லாக்கி மட்டும்தான் ரெண்டும் கிடச்சிட்டுனா தப்பிச்சிடலாம். பேட்டரி கூட கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிருந்து, பேட்லாக்கி தான் ஸ்பைடருக்கு எடுத்து போனவங்க ஒரு 4-5 இடத்துல வச்சுருப்பாங்க. அதான் கொஞ்சம் போய் எடுக்கிறது, அதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏய், இந்த கரப்பம் பையன் இருக்கும்போது ரிஸ்க் எதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காத. கரப்பம் வச்சு சும்மா பறந்து எடுத்து வந்துடும் பார்த்துக்க. யார் நீங்களா? சரி சரி, எடுப்பீங்க. நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னது? காக்காவுக்கு சோறு இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இருக்கான்னு. அதில் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுலையாவது வச்சுருக்காங்க எல்லாம் முட்டாப்பையில், ஒன்றத்துலையும் ஒன்றும் வச்சுருக்க மாட்டேறாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த காக்காய்க்கு சோறு கொண்டே போடுவோம். சவுண்டு கேட்குறா, வந்துட்டா டேய். வர பாவி கிழவி எங்கேதான் இருக்குன்னே தெரியலையப்பா. லாக் பண்ணும்போ உடச்சிட்டு வந்துட்டு போயிட்டா கிழவி. எப்பா பயங்கரமான கிழவி தாண்டா இது. ஓடுற ஓடி தப்பிச்சுக்கிறான் எங்கேயாவது. நம்ம கிளியை லாக் பண்ணும்போது இருந்தாலும் அது உடச்சிட்டு வந்துட்டு சரி என்ன பண்ணுறது, முன்னாடி வெப்பனை வச்சு தான் போட்டோம் நம்மளுக்கு. அதை வாங்க நம்ம முதல்ல போய் காக்காவுக்கு சோறு போட்டுட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாதி வழியில் கிளியை வச்சு போட்டுடலாம். வெப்பன் கிடைக்கும், வெப்பன் தான் போட்டோம் போட்டுறது எடுத்து போட்டுடலாம். என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தா அதுக்குள்ளே மறந்துட்டேன். இது என்னது? காக்வீல். சரி ஓகே, பேஸில் கொண்டு வச்சோம்னா அங்கே எதுவும் பேட்லாக்கில் கிடைக்க தான் பார்ப்போம். காக்வீல் இன்னொன்று வேணும். வெப்பனை தான் கிடக்கு. இன்றைக்கி வெளியே போட்டோன்னு தான் அப்புறம் எடுத்து வெளியே போட்டால் தான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். கிளவி சொட்ட கிளவி, இப்போ வா இங்கே. கையில் எதுவும் இல்லாததும் ஆட்டத்தை காமிக்கிறியா? இப்போ வா, உன்னை போட்டு எடுத்து அரைஞ்சிடறேன். வா எங்கள் வேலை சாமான் தாண்டி எவ்வளோ வேகமாக வருதுயா. வா இந்த வாங்கிக்க. என்ன கிளவி, நெஞ்சிலோட மஞ்சள் வந்து எடுத்துட்டாங்களா? கட்டுக்கிட்டு உழுது கிளவி. காய்ஸ் நமக்கு இப்போ கிளியோட தொந்தரவு 2 மணிக்கு இருக்காது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த கால்குவியில் கொண்டு வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் என்னான்ட்டு. இங்கே எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி பார்த்தா தான் நினைக்கிறேன், மறந்துட்டு அதே திறந்து பார்க்குறேன். சரி வாங்க, முதல்ல நம்ம கொண்டுட்டு கால்குவியில் வைக்கலாம். விட்றேன். வேகமாக போன வெளியே வர்றதுல பாதி வேலையை முடிச்சிடும் இன்னைக்கு. இன்னும் 2 தானே. சரி எடுத்துடலாம் வா. ஓகே, நம்ம வீட்டை திறந்து கொண்டு செட் பண்ணிடலாம். இன்னும் எத்தனை வேணும்? இன்னும் ஒரே ஒரு கால்குவியில் அதை எடுத்து வச்சிட்டோம்னா உள்ள இதில் அதிகமாக பேட்லாக்கி தான் இருக்கும். வேறு என்ன இருக்கும் தெரில. பேட்லாக்கில் தான் நல்லாயிருக்கும். சரி வாங்க நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் பார்க்கலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே இடம் திறக்கிறது இருக்கும். அதே போய் திறந்தோம். அப்போ இங்கே தானே ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கேயோ போட்டேன். இந்த இருக்குது. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இது வேறு எங்கே எடுக்க முடியலையா? எந்த கீழே போய் திறந்து பார்ப்போம், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். போ வேலையை பாரு. வெளியே வரணும், வந்து கண்ணு முடிச்சு பார்க்கும்போது வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது. இப்படியே திக்கு முக்காடு கழிவு வெங்கடா போனானுங்க இவனுங்க பண்ணு. பார்க்கும்போது திக்கு முக்காடும் கழிவு ஏன் ஆடாது? மறுபடியும் போடாமல் இருந்தால் சரி. ஓகே போடுங்க. பேட்லாக்கி கிடச்சிட்டு காய்ஸ். பேட்லாக்கி கிடச்சிட்டு இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் தப்பிக்கிறது. இன்னும் பேட்ரி மட்டும் தான் அடுத்து. பேட்லாக்கி வண்டி ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சு கேட்டேன். பேட்ரி வண்டி எங்கேயாவது கிடச்சிட்டுனா ஓகே. இப்போ எல்லாம் செட் பண்ணி வச்சில்ல. வேறு எதுவுமே வேண்டியில்லை. ஆமாம், இன்னும் இது அது என்ன விரிஞ்சு எடுக்கணுமே. விரிஞ்சு எடுத்து டைட் பண்ணணும். அது வேறு இருக்கானோ. நான் பேட்ரி மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, வாங்க போய்ட்டு கட்டிங் பிளேட் எங்கேயாவது இருந்துச்சுன்னா போய் விரிஞ்சு கட் பண்ணி விரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து டைட் பண்ணிடலாம். பாதி கிளி வரதுல எச்செல்லாம் பார்த்தா நடக்காத. கிளி நம்மளே போடாம விடாது போலுக்கு. சரி வா டக்குமா போய் தேடுவோம். கட்டிங் பிளேட் தானே, இன்னைக்கு எடுத்துடலாம் வா. ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, நமக்கு என்ன கட்டிங் பிளேடும் அது என்ன பேட்ரி. கட்டிங் பிளேட் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணோம்னா விரிஞ்சு எடுத்துடலாம். அதுக்கு தான் கட்டிங் பிளேட் வேணும் நமக்கு. நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே போட்டு வச்சிடலாம். கீழே ஒரு ஸ்பைடர் இருக்கிற இடத்துல அங்கே ஒன்று திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் எதுவும் கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போ மேலே போயிட்டு இந்த ஸ்பைடர் கீ இருக்கு பாரு, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எடுத்து வந்து கீழே ஸ்பைடர் இருக்கிற இடத்துக்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நம்ம கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே வரத்துல கீழே போய்ட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுதான் வராதுன்னு நினைக்கிறேன் கேள்வி. அடப்பாவி ஏன்டா கிளிவிட்டு தப்பிச்செல்லாம் பார்த்தா ஸ்பைடர் ஒன்று மாட்டிட விட மாட்டான் போலுக்கு இன்னைக்கு. அது வேற ஒன்று, அது வேற பெரிய மண்டையில தூக்கிட்டு வராங்க இருந்து. ஆமாண்டா, கிளிவி கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். அது வேகமாக வரும். பார்த்துக்கலாம் வா. எவ்வளோ கிளிவியே சமாளிச்சாச்சு, ஸ்பைடரும் சமாளிச்சு தான் அவனு. வா பார்த்துக்கலாம். நீ ஏன் சொல்ல மாட்டோம்? உனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே இங்கே விட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். வா போவோம் போய் பார்ப்போம். இந்த பெருத்த மட்டை வந்து வராங்க பார்த்துக்க. நீ ஒரு சவுண்டு கொடுக்குறோடா. எல்லாம் வந்துட்டா போலுக்கு. மேலே போனாலும் பிரச்சனை தான், கீழேயும் பிரச்சனை தான். போ
இந்த கிளிவி கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்பைடரை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி வா போய் பார்ப்போம். ஸ்பைடர் ஒன்றே வராமல் இருந்தால் சரி. இந்த இங்கே ஒரு இடம் இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இதுலேயே ஏதாவது வச்சுருங்கடா, பேட்டரியுள்ள வச்சுருங்கடா அதுக்குள்ளே. ஆடா பாவியெல்லாம் ஒன்றும் வச்சிடலைங்க, பைத்தார போயிடும். சரிவா நம்ம அங்கே போய் பார்ப்போம். அம்மா தாயே, ஸ்பைடர் ஒன்றே வராமல் பார்த்துக்கம்மா. அம்மா ஸ்பைடரு, என் கண்ணில் ஒன்றே வந்துடாத. நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோங்க, நீ என்ன எதுவும் பண்ணாமல் இருந்தா சரி. இது வேறு எங்கே நிற்கிதுன்னு வர தெரியல. நிற்கிற இடம் தெரிஞ்சோட பயப்படாமல் போகலாம். எங்கேயாவது நிற்கும், சட்டுன்னு வந்துடும் டக்குன்னு. கிளவி கூட பரவாயில்ல, சவுண்டு கொடுத்தாமல் அந்த இடத்துக்கு போகிறோம். இது எங்கே நிற்கிதுன்னு கண்டே பிடிக்க முடியாதே. இதில் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா, பேட்டரி வச்சுருந்தானுன்னு நல்லாயிருக்கும். என்ன வச்சுருக்கானுங்க தெரியலையே. ஆடா பைத்தியார பயிரோட மாஸ்டருக்கு எதுக்குடா எனக்கு? நான் போகும்போது கார் எஸ்கேப்பு எதுக்குடா? மாஸ்டருக்கு டோர் எஸ்கேப்புக்கு தான்டா வேணும். காலு தெரியுதா? ஸ்பைடர் தான் நினைக்கிறேன்டா. போய் வர்றான். ஆமாண்டா, ஸ்பைடர் தான்டா வந்துட்டான். போயிடுறா உள்ள போயிடுறா. அதெல்லாம் நம்மளால மாட்ட முடியாது. காய்ஸ், அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? மேலே போகலான்னு பார்த்தாலும் ஸ்பைடர் விட நின்றுக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இந்த அங்கே ஒரு இடம் இருக்குது, அதை போய் பார்ப்போம். இந்த இங்கே ஒரு இடம் பார்த்து பார்த்தா போனதாக இருக்குது. இந்த பக்கம் வந்து நிற்கும் டக்குன்னு ஒடியாந்துடாது. இங்கே போய் பார்த்துப்போம் என்ன இருக்குன்னு. இதில் உள்ள நிற்க போகுது. இல்லை ஆடா பாவியில் இங்கேயும் ஒன்றும் வைக்கலையா? இங்கே மறுபடியும் மேலே தான் போய் ஆகணும் போலுக்கு. அந்த பாக்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அதை ஓப்பன் பண்ணணும் நம்ம. அந்த நம்பரை வேறு பார்க்காம வந்தாச்சு. எல்லா வாட்டையும் வரும்போது நம்பரை வேறு பார்க்காம வந்தாச்சு. நம்பரை வேறு எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. குத்துங்க பார்த்து திறக்கணும். பாதி ஒன்னே நம்பி வந்ததுக்கு நம்பர் பார்க்காம ஒன்றும் பார்க்காம வரையாடா. அம்மா தாயே, இதையும் நல்லதாக பார்த்து திறந்துடுமா, வைக்காம பார்த்துக்கம்மா. அப்பா அடிக்கிறடா, எப்பாடி பரவாயில்லையே. ஏதோ நல்ல வேலை காய், நான் ஒன்று தான் திறப்புன்ட்டு வந்தேன். சரி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து டக்குன்னு 2 கண்ணு முன்னாடி இருந்துச்சு. டக்குன்னு திறந்தோம், நல்ல வேலை. எல்லாம் இங்கேயே வெடிச்சு மண்டையை போட்டுருப்போம் போங்க. நம்ம மண்டையை போடுறதுக்கட்டும், நம்ம மண்டையை திங்கத்தானு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தப்பிச்சு கூட முடியாது. இங்க இருக்க காணும் ஓடிடுறான், ஓடிவே பூந்துடுறான், வேகமா ஓடுறான். இப்பதான் ஓடி வந்தாமா. ஏய் நான் என்னடா பண்ணுறது? இல்லை அவ்வளோதான்டா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்த ஸ்பீடு தான்டா ஓடுறேன். இங்கே வேறு கிழவி நிற்காம இருந்தா சரி. எப்பா சாமி, ஸ்பைடர் வந்து தப்பிச்சாந்து கிளி வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் சாவடிக்கிறாங்களே. ஆமாண்டா இவங்களே தப்பிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடுதே. இதை போய் திறந்து வைப்போம். இதில் எதுவும் நல்லதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பேட்டரி கட்டுங்களாடுறா, போடுறா கரப்பான் போச்சு. எனக்கு போய் விரிஞ்சு எடுத்துடலான்டா இன்றைக்கி. அதுக்கு கிளிவு வண்டி நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரி தான் சரி. விரிஞ்சு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி இன்னும் பேட்டரி மட்டும்தான். அவனை ஈஸியாக கிளிவுக்கு டிமிக்கே கொடுத்துடலாம். இது வேறு சவுண்டு வேறு கொடுக்குது அங்கங்கே. இது வேறு வந்துடுற போது இதுக்கு உள்ள அதுக்குள்ளே ஓடிவே பூந்துடும். நம்ம மேலே போயிடுவோம். மேலே நிற்காம இருந்தால் சரி. பார்த்துட்டு நினைக்கிறேன்டா, சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஓடுறா, வேகமாக போடா, நீ தப்பிச்சுக்கடா. வந்தாச்சுடா. இதுக்கு மேலே வந்தாலும் கேட்டு லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. தப்பிச்சிடலான்டா அப்படியும். இதை கட் பண்ணி விரிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் பேட்டரி மட்டும்தான். விரிஞ்சு எடுத்துகிட்டு போய் டைட் பண்ணி எல்லா இதையும் இது பண்ணிட்டோம், டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. பேட்டரி மட்டும் கிடச்சினா தப்பிச்சிடலாம். இந்த கிளி வண்டியும் வராமல் இருந்தால் போதும். இந்த சவுண்டுக்குள்ளே வந்துட போகுது. பார்த்து சத்தம் கொடுக்காம போடா, பொறுமையா போடா. அதாவது வந்துட்டுனா அவ்வளோதான். அடா பால் வந்துட்டாடே, வந்துட போகிறேன். யாருக்கு எங்கே தாக்க போகுது? அது இதில் நடந்து வராதுடா. சைடில் டோர் இருக்கு பாரு, அது ஓப்பன் பண்ணிட்டு தான் வரும். அதுக்குள்ளே நம்ம இங்கே எஸ் ஆகிடும். நம்ம இதில் குதிச்சு இந்த கோல்டு வழியாக கீழே இறங்கிடலாம். இறங்கணும்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். இன்னும் கீழே உட்காந்து பொறுமையாக கிளம்புறான் வேறு நேரம் காலம் தெரியாமல். போ சீக்கிரமா போ, அது வேற வந்துட போகுது. போகிறேன்டா நீ வேறு செவனன்னு இருடா. கிளி வேற நீ சொல்கிற பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாகுது. பயம் இருக்குல்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. போ டக்குன்னு வேலையை பாரு. இது வேற 6 கொடுத்து வச்சிருக்கான பைத்தியார பேர 1 2 கொடுக்குறானோட. இது என்னைக்கு இதை இது பண்ணி டைட் பண்ணணும், லூஸ் பண்ணணும் எல்லாம் உனக்கு காணாம போது ரெட் கலர்ல டைட் ஆகுது உங்களுக்கு. தூக்கி வீசிட்டு வா வேகமா, அது சவுண்டுக்கு வரட்டும். சொன்னா இல்லையா, ஏன்டா தூக்கி சவுண்டுக்கு வந்துட்டுறாது. ஓடுறான் இங்கே ஓடி அவ்வளோப்பாதி வளைச்சு வருதுடா. இன்னைக்கு விடாத போலுக்கு, இன்னைக்கு நம்மள சாவடிக்காம விட மாட்டான் போலுக்கு மக்களே. கவலைப்படாத கவனம் போச்சு. அந்த பக்கம் வர வச்சுட்டு அவன் மேலே ஏறி ஓடிடுவோம். இல்லை கீழே பூந்துவிடலாம். இது கீழே பூந்து போடுவோம்டா. மேலே ஏறும் போதில் பிடிச்சி போனால் அதோட தொந்தரவாகிடும். அப்புறம் நம்ம இப்படியே போயிட்டு வெப்பன் எடுத்து கிழவிக்கு ஒரு வழி கட்டாக தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்ற முடியும். இன்னைக்கு வா, உனக்கு இன்னைக்கு இருக்குது கிழவி. வெப்பனை எப்பா கிழவிய கொஞ்ச நேரம் விட்டது போதும். ஆடுற ஆட்டம் இருக்கு எப்பாடி. இப்ப வா கிழவி வா, உன்னை எனக்கு இங்கே வச்சு போடுறான் வா.
கெளிய போட்டு ஏன்டா முன்னாடி எங்கேயோ போய் சுத்துறா, வாடா போண்டா போய் கெளிய போட்டு தருண்டா. இவன் வேற என்னமோ பண்றானே, என்னடா பண்றா நீ வேற? ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. வா போவோம், போய் எங்கே இருக்குன்னு தேடி போய் போடுவோம். இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வச்சு போடுவோமா இல்லை மேலே போவோமா, என்ன பண்ணுறது தெரியலையே. சரி வாங்க காய்ஸ், மேலே போவோம். எப்படியும் கிளியே வந்தால் போட்டுருவோம். எதுக்கு தான் வரோம், பார்த்து பார்த்து போவோம். நமக்கு அந்த கார் ஃபீல்டு இருக்கு பாருங்க, அதை எடுத்துகிட்டு போய் கீழே ஸ்பைடர் கடத்தில் ஓப்பன் பண்ணால் ஒரு இடம் ஓப்பன் ஆகும். அங்கே ஒரு 2 இடம் இருக்கும், அதில் தான் பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே உடனே இல்லை, எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. அது காக்கி வீல் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, அது வேறு மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு எங்கே கிச்சனில் இருக்குமா, ஒரு வேளை பாத்ரூமில் இருக்குமா? பாத்ரூமில் இருக்க கிச்சனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓகே ஓகே, இந்த இருக்குது. அட பாதி ஏன்டா கெளிய போடணும் பார்த்தா ஏன்டா இதை எடுக்கிற? அது வேற வந்துட போறாங்க இருந்தாலும் யார்டா நீ வேற? இருக்கிற கரப்பாம்பூச்சி, நம்ம இப்போ கெளியை படம் வேணாம். அந்த கார்கில் எடுத்துகிட்டு போய் கீழே போனோம்னா அவரோட ஓப்பன் ஆகும். அதில் இது பேட்டரி இருக்கும், அதை எடுத்துக்கலாம் நம்ம. இது வேறு நேரம் கட்ட நேரத்தில் உள்ளே இறங்க வர முடியலையா? ஓகே, இறங்கியாச்சு. இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருந்துருக்கலாம். சரி பரவாயில்லவா, போய் பார்ப்போம். பேட்டரி கிடச்சிக்கிட்டா பிரச்சனை இல்லை. மேலே எல்லா இடத்துலையும் தெரியாச்சு, உடனே பேட்டரி இல்லை. கீழே போய் பார்ப்போம். சரி போப்போ, மறுபடியும் ஸ்பைனர்ல மாட்டி விடணும். வீடு இருந்தா என்ன பண்றது? போ, நீங்க போடலாம் போது ஸ்பைனரு வா. காய்ஸ் இங்கே தான் இருக்கோம், நம்ம பொறுமையாக பார்த்து போவோம். இங்கே தான் காக்கி லாக் பண்ணணும், இடம் ஓப்பன் ஆகும். அங்கே போனோம்னா ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துக்கு போனோம்னா பேட்டரி இருக்க முடியும். ஆடா பாவிகளா, பேட்டரி இங்கேயே வச்சுருக்கீங்களாடா நீங்கள்? இது தெரியாமல் போச்சல எவ்வளோ நேரம் எனக்கு. போன வாட்டி வந்த பேர் எடுத்துகிட்டு வந்திருப்பானே, எப்படி தெரிஞ்சிருந்தா? ஆடா பைத்தியம் வர பயிலுங்களா, இது வேற எங்கே தோனிக்குது. எப்பா வந்துட்டு ஏய் பாத்துடா ஸ்பைடர், போடா போடா வேற போடா, பாத்து போடா. ஸ்பைடர் வந்து அப்படி கெளியவே மாட்டியாதா? காய்ஸ் நமக்கு தேவையான எல்லாம் கிடச்சிக்கிட்டு, பேட்டரியும் கிடச்சிக்கிட்டு. இன்றைக்கி பேட்டரி இங்கே வச்சுட்டு நீங்கள் தப்பிக்க வேண்டியது தான், காரை எடுத்துக்கிட்டு. இப்போ என்ன இந்த டோரை வேறு ஓப்பன் பண்ணிடணுமா? அட பாதி சீக்கிரம் ஓபன் பண்ணடா, வந்துட போற வந்து கெளிய வேற. கடைசி நேரத்தில் கெளிவிட்ட மாட்டிட்டு சாக வேண்டியதாவா? ஓகே வாங்கின காருக்குள்ளே போகலாம், கார் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன நீடு கார்கி? கார்கி வேணுமா? அது இங்கே உள்ள தான் போட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம். வாங்க, இன்றைக்கி இது கிளிவிட்டேன், தப்பிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு நமக்கு. இன்றைக்கி இது லாக் பண்ணிடலாம். முன்னாடி உள்ளதை ஸ்டார்ட் பண்ணாச்சு. காரை ஃபார்வேர்டு. என்ன உடைக்கணுமா செவுத்த வர? போய் இப்போ ரிவர்ஸு. போடு போடு சவத்த ஓட போடு, இந்த வாங்கிக்க. அது வேற கெளிய விட உடைச்சிட்டு தப்பிக்க வேண்டியதான். இந்த போடு, இந்த வாங்கிக்க. என்ன சொட்ட கிளவி, தப்பிச்சுட்டாங்க அவனை விட்டு. பாரு பாரு, வேடிக்கை பாரு, நல்லா பாரு. ஓகே காய்ஸ், எப்படியோ நம்ம அந்த வீட்டோட தப்பிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே வீடியோ போட போகிறோம். அதனால நாங்கள் போயிட்டு அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறோம். நாங்கள் போயிட்டு வரோம் மக்களே. டாட்டா, பை பாய்.